ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. அப்போ ஒரு சின்ன பையன் அவளை பார்த்து அம்மான்னு சொல்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் நம்மளை போய் அம்மான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. இந்த பையனை எனக்கு யாருன்னே தெரியல, என்னைய பார்த்து அம்மான்னு சொல்கிறான், எனக்கு 18 வயசு தான் ஆகுது, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா இவளோட ஐடியில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு 26 வயசு ஆகுது, இந்த பொண்ணு என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோ உள்ள வரான். ஹீரோ பார்த்ததுமே ஷாக் ஆகுறா. ஏன்னா ஹீரோவை இவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அவன் தான் என்னோட எதிரி அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ அவனே கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒரு குழந்தைய இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு நம்பவே முடியல. சரி என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்டே இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்க, அதை கேட்டது இன்னும் ஷாக் ஆகுறா. ஏன்னா அவள் ஃபியூச்சருக்கு 8 வருஷம் முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டா. அவளால் நம்பவே முடியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சரி இவங்கிட்ட சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச போனால் திரும்ப அவளுக்கு மயக்கம் வந்துடுது. மயக்கம் போட்டுறா. அதோட ஹீரோ தான் 2 பேரையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவளோட அப்பா அம்மாவை பார்க்க போகிறா. அவங்க பார்த்தீங்கன்னா இவளை பார்த்ததும் கதவு மூடிக்கிறாங்க. திரும்பவும் அவங்க வெளில நின்று கதவை தட்டிகிட்டே இருக்கா. தொடங்கன்னா அவங்க ஆனால் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க இவ கதவு தட்டுறதை. அப்புறம் வெளியில் வந்து கார்பெட் கீழே தான் ஒரு சாவி இருந்திருக்கும். சரி சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்து திறந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்போ தான் பார்க்குறா இவங்க 2 பேரும் ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்கன்னு. ஏன் சின்ன வீட்டுக்கு வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க சொத்தை புறாத்தையும் ஹீரோயின் தான் எழுதி கேட்டிருப்பா. அதுவும் ஹீரோ வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறான், அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணியிருப்பா, இவ பேரில் உள்ள எல்லா சொத்தையும் ஹீரோக்கு இவங்களுக்கு தெரியாமலே எழுதி கொடுத்துருப்பா. அது எல்லாத்தையும் சொல்ல அதுலேருந்து நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கவும் இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவே சமாதானப்படுத்துகிறாங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அவள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இவளுக்கு பிடிச்ச ஒரு ஐடலோட கான்சர்ட் நடக்குது அப்படின்னு. சரி இதுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவளோட பையன் வந்து இங்கே திரும்ப வீட்டை விட்டு வெளில போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்கிறா. அது மாதிரி அம்மா ஒரு ட்ரிப் போகிறேன், சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு தான் கிளம்புறா. ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்திருப்பா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிஞ்சு அவனும் கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்திருப்பான். இவனுக்கு என்ன பயனா, ஹீரோயின் ஒரு மாதிரியே நடந்துக்கிறா இல்லையா, சரி குழந்தை எதுவும் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அவனை பார்த்துக்குருவா. தூக்கத்தில் கூட ஏதோ கனவு கண்டு பயந்துட்டு இருப்பான். இப்போ அவன் பக்கத்துலேயே இருந்து அம்மா நான் பக்கத்தில் தான் இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது பார்க்கும்போது ஹீரோக்கே சந்தோஷமா இருக்கு. அவள் என்னதான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாலும் அவளோட இந்த லைஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து அடாப்ட் ஆகிட்டா.